வெல்கம் டு வில்லேஜ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருக்கார்த்திகை கொலக்கட்டை செய்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபெஸ்டிவல் டைம் நெருங்கிருச்சு, ஸோ நம்ம தயாராகிடுவோம். இதுக்கு பச்சரிசி அதை முதல்ல நம்மள அலசிக்கிடணும். தூசி ஏதாவது இருக்கும், அதனால் தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிடணும். இப்படி களையும் போது அந்த தூசிலாம் எது இருந்தால் அது மிதந்து கீழே விழுந்துடும். ஒரு 2 டைம் அலசிக்கோங்க, நல்லா சுத்தமாகிடும். அலசின அரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்ச பிறகு ஒரு காட்டன் துணியில் நல்லா உலர்த்தணும். ரொம்பையும் காஞ்சிடக்கூடாது, ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது. அந்த பக்குவத்துக்கு நம்ம திரித்து ரைஸ் மில்லில் கொடுத்து திரித்து வச்சுக்கிடணும். திரித்து வந்த மாவை உடனே வறுத்துடணும், இல்லைன்னா மாவு கெட்டு போயிடும். அந்த ஈரத்தன்மை இருக்கிறதுனால அதனால் அதை உடனே நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இந்த 2 கப்பு மாவுக்கு ஒரு 1/4 கிலோ அச்சோளம் எடுத்துருக்கோம். 2 கப்பு மாவு, அதுக்கு 1/4 கிலோ அச்சோளம், எள்ளு கொஞ்சம் சிறிதளவு. இப்போ இந்த அச்சு வெல்லத்தை நம்ம பாகு தயாரிக்க போகிறோம். 1/4 கிலோ அச்சு வெல்லத்துக்கு ஒரு 1/4 டம்ளர் டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி சர்க்கரை பாகு தயாரிக்கணும். அதே மாதிரி எள்ளையும் வறுத்து அந்த மாவு கூட சேர்த்துருதோம். இந்த கொலக்கட்டை இந்த பூவரச இலை, பனை ஓலை இதில் செய்யும்போது நல்லாயிருக்கும். சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. அது அந்த பக்குவத்தை பார்த்துக்கோங்க. ஒரு கம்பி அளவும்பாங்க, அதை நீங்கள் விரல்கிட்ட எடுத்து பார்க்கும்போது தெரியும். ஒரு கம்பி அளவும்பாங்க. ரொம்பவும் நீங்கள் சர்க்கரை பாகு கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி முருகின வாடை வந்துடும். தேங்காவும் ஒரு சில் போல் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். திருகின தேங்காவை நல்லா வறுத்தெடுத்து அதையும் சேர்த்துக்கிடுறோம். இப்போ சர்க்கரை பாகை விட்டு நல்லா கிளறணும். அது ஃபுல்லையும் கிளறினாலும் கிளறிக்கிடலாம், இது ஒன்றும் ஆகாது. ஏன்னா வறுத்ததுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே செய்வோம். புதுசாக பழகிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் இந்த சூட்டில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வசமாக இருக்கும். பழகணும் கைனா ஒன்றும் இல்லை. இப்போ நல்லா நம்ம அந்த சூட்லேயே நம்ம கை தாங்குகிற அளவுக்கு சூட்லேயே நம்ம அதை கொலக்கட்டை பிடிக்கும். உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ கொலக்கட்டை பிடிச்சிக்கிறோம். இது பிடி கொலக்கட்டைம்பாங்க. இதே மாதிரி பிடி கொலக்கட்டை இப்போ நம்ம பூவரசு இலையில் செய்கிறோம். பூவரசு இலையில் செஞ்சு அந்த இலையை இதே மாதிரி அமுக்கி விட்டு நல்லா ஒட்ட வச்சுருந்தோம். இந்த இலையில் சேர்ந்து வேகிறதுனால உங்களுக்கு ஒரு விதமான நல்ல ஸ்மெல் அதில் வரும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி பனை ஓலையும் நல்ல குருத்து ஓலையாக எடுத்து அதுலேயும் இதே மாதிரி வச்சு, பனை ஓலை சைடில் ஒரு கயிறு மாதிரி வரும், அதை எடுத்து ரெடியாக வச்சுக்கிடணும். அதை இதில் வச்சு கெட்டிடணும். நான் கெட்டுறேன் பாருங்கள். இதேமாதிரி லைட்டாக அந்த மாவு வெளியில் வராமல் இருக்கிறதுக்காண்டி, பூவரசு இலையை பொறுத்தவரைக்கும் அது ஒட்டிக்கிடும். இது விட்டுறக்கூடாதுங்கிறக்காண்டி தான் லைட்டாக ஒரு கிரிப்புக்காண்டி கெட்டிக்கிறோம். இதே மாதிரி நம்மளுக்கு தேவையான பனை ஓலையோ பூவரச இலையோ பிடி கொலக்கட்டையோ எதுனாலும் செஞ்சு வச்சுருந்தோம். ஒன்றுனா எடுத்து வச்சு இப்போ இதை இட்லி செட்டில் வச்சு அவிச்சிட வேண்டியதுதான். ரெண்டு கப் மாவுமே ஒரே இட்லி செட்லேயே முடிச்சிடலாம். வெந்துருச்சேன்னு குத்தி பார்த்துக்கோங்க. அது எப்படி தெரியாதுங்க எப்படி பாங்கன்னா, அது பிச்சு பார்த்தீங்கன்னா கண்டுக்கிடலாம். அந்த பச்சை மாவுக்கும் வெந்ததுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு சாமி கும்பிட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துட வேண்டியதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கொலக்கட்டை செய்கிறது எப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். எதுவும் தவறுகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணி
இது எங்கள் அடுத்த வீடியோவில் எங்கள் தவறுகளை சரி செய்ய உதவும். எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.